ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தயேத் சர்வவிக்னோபசாந்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 16வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 29வது நாள் 2024. இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் அதாவது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், பின்பு மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். அதாவது பார்த்தீங்கன்னா யாருன்னா உங்களுக்கே தெரியும், மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம் நடக்குதுங்க. ஸோ சந்திராசிரமத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், சுப காரியத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார், மிதுனத்தில் அதாவது மீனத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் நீச்ச பலத்துடன் இருக்கின்றார். கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார், செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார், சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று சந்திரன் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ஜோதிட துளிகளையும் பின்பு ராசி பலன்களையும் பார்க்கலாம். இன்று நம்ம ஜோதிட துளிகளில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ யோகங்கள் இருக்குங்க, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், அதே மாதிரி பிருகுமங்கல யோகம், அதேமாதிரி குருச்சந்திர யோகம், மாதிரி புதாத்திய யோகம், வாசி யோகம், வேசி யோகம், இது மாதிரி நிறைய யோகங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதுலேயும் நம்ம வந்து முக்கியமான யோகங்களாக கருதப்படுவது அந்த 5 யோகங்கள், பஞ்சமகா புருஷ யோகம் சொல்லுவாங்க. அது வந்து சனியால் வரக்கூடியது சசயோகம், ரோச்சக யோகம்ன்றது செவ்வாயால் வரக்கூடிய யோகம். அது மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரனால் வரக்கூடிய யோகம் மாளவியா யோகம், குருவால் வரக்கூடிய யோகம் அம்ச யோகம். இப்படி யோகங்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க. இது மாதிரி வரும்பொழுது பத்ரா யோகம்னு ஒன்று இருக்குது, அது வந்து புதனால் வரக்கூடியது. இந்த சூரியன் சந்திரனுக்குலாம் அந்த யோகங்கள் கிடையாது. இந்த பஞ்ச மகா புருஷ யோகம்ன்றது இந்த 5 கிரகங்களுக்கு உண்டான விஷயத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கெங்கே இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப யோகம் வருது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம், அதனால் அந்த யோகத்தினால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், இவ்வாறான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு யோகம் என்னன்னு பார்த்திங்கன்னா பத்ரா யோகம்னு சொல்லுவாங்க. அது எந்த கிரகத்தால் வருகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் பகவான் இருக்காங்க இல்லையா, அவரால் தாங்க வருது. சரி, இந்த பத்ரா யோகம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, பயன்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பெரிய ஆளாக ஆகிறாங்க, தொழில் அதிபர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. வியாபாரிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறது புரியுது. எங்களை மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு கிடையாதா அப்படின்னா நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்குமே இருக்குது. இந்த யோகத்தினால அவங்கவுங்க தொழில் இருக்கு இல்லையா, அவங்க எந்த தொழிலில் இருக்காங்களோ அதில் அவங்க ரொம்ப ஷைன் ஆவாங்க. அதுவும் இந்த புதனுடைய கிரகத்துடன் சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக அவங்க நினச்ச துறையில் அவங்க வந்து ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஜாதகம் பார்த்து தொழில் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து இப்போ மழை வர நேரத்தில் உப்பு விற்க போனால் என்னங்க ஆகும், கரைஞ்சிரும். காற்றடிக்கிற நேரத்தில் மாவு விற்றா பறந்துடும், வேஸ்ட் ஆகிடும், காணாமல் போயிடும். அது மாதிரி தான் காலம்ன்றது இந்த ஒரு ஜோசியத்தை வச்சு நம்ம என்ன சொல்ல பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஜாதகத்தில் அதாவது அந்த யோகங்கள் இருக்கா, உப்பு விற்கணும் அப்படின்ற ஒரு யோகம் இருந்தால்தான் உப்பு விற்க முடியும்னு வாங்கல, அதில் பணம் வரணும்னு. எல்லாமே எல்லா தொழிலும் செய்யலாம்,
நமக்கு அந்த துறையில் காசு வருமா வராதா, புகழ் வருமா வராதா, இப்படி எண்ணற்ற சந்தேகங்கள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. அது மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இந்த யோகங்களே நமக்கு இருந்துச்சுன்னா தானே அதை சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த யோகா இருக்குது, இது பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த பிளானட்டன் அப்படின்றது. நிறைய பேர் பாருங்கள், ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் மேடம், லாஸ்ட் நடிகை ஆகிட்டேன்றாங்க. நான் நடிகை ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சிலருக்கு ஒன்றுமே ஆக முடியாமல் அப்புறம் அவங்க தொழில் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் ஆகி இருக்கவங்களையும் பார்த்துருக்கோம். இதற்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகள் தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த யோகங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த வழியில் வர அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா கேட்கவே வேணாம், சூப்பராகவே இருப்பாங்க. சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் வந்து ஜோதிடம் ஒரு கடல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். சரி, நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பத்ரா யோகத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த பத்ரா யோகம் வந்து பார்த்திங்கன்னா புதனால் படக்கூடிய ஒரு யோகம் சொல்லலாம். புதன்னாலே பார்த்திங்கன்னா குட்டி கிரகம், ரொம்ப சின்ன இது சொல்லுவாங்க இல்லையா, சூரியன் பக்கத்துலேயே போயிட்டுருப்பாரு. அதனால தான் ஜாதகத்தெலாம் பாருங்களேன், எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று பக்கத்தில் ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதற்கு இந்த நான் சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் பிளானட்டு, ஆனால் ஒரு செம்ம இன்டெலிஜென்ட் அப்படின்வாங்கல்ல, ரொம்ப டே ஃபிங்கர் டிப்ஸ்லலாம் வச்சுருப்பாப்பா, ஞாபக சக்தி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த லைனில் அதாவது புதன் ரொம்ப நல்லா இருந்தாலே பொதுவாக அவங்க ஆடிட்டர், அவங்களுடைய ஒர்க்கெலாம் வந்து நேச்சர்லாம் பார்த்திங்கன்னா கமிஷன்ஸ், ஏஜென்சிஸு, பெரிய பெரிய ஏஜென்சிஸ் வச்சுருக்கவங்களாம் நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பதற்கு இந்த பத்ரா யோகம் ரொம்ப பயன் தருதுங்க. ஸோ இப்போ வந்து அதற்கு என்ன மாதிரி எங்கே மாதிரி கிரக அமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த இடத்துல இருந்தால் இந்த யோகங்கள்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமாக இப்போ பத்ரா யோகம் ஒரு புதனுக்கு எப்படி ஏற்படுகிறது, யோகம்னா என்ன முதல்ல அது தெரிஞ்சுங்க. இணைதல், சந்தித்தல்ன்ற மாதிரி விஷயங்கள் தான் யோகம்னாலே. என்ன விஷயம்னா 2 கிரகங்களோ அல்லது வந்து ஒரு வீட்டில், இந்த வீட்டில் இவங்க நட்பு அப்படின்போது ஒரு சேர்க்கை, ஒரு இடம், சில விஷயங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியுமே தவிர ஏதோ தானோ அப்படின்ற மாதிரி வராதுங்க. சரிங்களா? சரி, இப்போ புதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எண்ணற்றவைகளாக இருக்குது, ஏராளமாக கொட்டி கிடக்குது. அதில் ஒரு விஷயத்தை தான் கொஞ்சம், ஏன்னா இது வந்து ப்ரோக்ராம் இல்லையா, இதில் ரொம்ப நேரம் பேச முடியாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. இந்த புதன் வந்து பிஸ்னஸ்காரகன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் புதன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னா அவங்க பிஸ்னஸில் வேறு லெவலில், அதாவது கொடி கட்டி பறப்பாங்கன்னு வாங்கலை, வேலைக்கே போகாமல் தனியாக கூட இருந்து வீட்டில் இருந்து கூட அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த புதன் சக்திக்கு இருக்குங்க. சரிங்க, அதற்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே கேந்திர ஸ்தானங்கள் சொல்லுவாங்க. 1, 4, 7, 10ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான், இப்போ நான் சொன்ன இந்த பத்ர யோகம் வர வேண்டும் என்றால் அவங்கவுங்க ஜாதகத்துலேருந்துங்க, எல்லாம் நினச்சி போகிறீங்க மேஷ ராசியிலேருந்துன்றதுலாம் இல்லை, அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் அந்த லக்னத்துலேருந்து நம்ம எண்ணி பார்க்கும்பொழுது, அதாவது 1, 4, 7, 10 இந்த இடங்களில் புதன் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பத்ரா யோகம் சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் அதில் உண்மையாகவே யோகம் இருக்கா அப்படின்றது ஜோசியர்கிட்ட ஜாதகம் நல்லா புரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் சொல்லுவாங்க. ஆடிட்டர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் சொல்லலாம், ஒரு கலைநயம், 64 கலைகளுக்குமே அதிபதி புதன் பகவான் தான். அவர் வந்து ஒரு ஜாதகத்தில் அந்த பத்ரா யோகம் வரணும்னா நான் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம்னா வெறும் நான் சொன்ன 1, 4, 7, 10 மட்டும் கிடையாதுங்க. அங்கே நிற்கிறக்கூடிய ஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லுவாங்க. புதன் எங்கே இருக்குன்ற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் வந்து ஒருத்தவங்க கரெக்டாக சொல்ல முடியுங்க. அந்த வகையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி புதன் உச்சம் பெறுகின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக இருந்தாலும்
அங்கு புதன் ஆட்சி பெறுகின்றார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தானங்கள் நான் சொன்ன இந்த 2 ஸ்தானங்கள் 1, 4, 7, 10 வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பத்ரா யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த பத்ரா யோகத்தினால என்னென்ன பயன்கள் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது என்னென்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம், ஒரு டுட்டோரியல் ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் கோச்சிங் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரக அமைப்பினால தான் நிச்சயமாக அந்த லைனுக்கு போயிருப்பாங்க. அது மூலியமாக நல்ல ஒரு லெவலுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. சரி, அப்போ அப்படின்னும்போது இப்போ பத்ரா யோகம் எப்படி ஏற்படுதுன்னா 1, 4, 7, 10 இந்த இடங்கள் மிதுனமாகவோ அல்லது கன்னியாகவோ அந்த இடத்தில் புதன் பகவான் ஆட்சியாகவோ உச்சமாக பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த யோகங்களான அதாவது பத்ரா யோகம் நிச்சயமாக நிகழும். அந்த யோகத்தினால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கிட்டும்போது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனைத்துமே அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நிலை உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த மாதம் இந்த தேதி ஒரு சிலருக்கு இந்த வயசு 30 வயசுக்கு மேலே அவன் நல்லா இருப்பான் அப்படின்போது அப்போ இந்த பத்ரா யோகம் இருந்தாலும் அந்த 30 வயசில் யோகம்ன்றதும் போது இந்த யோகத்தை கூட டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரலாங்க. சரிங்களா? அதனால் பத்ரா யோகம்னாலே நல்ல கல்விக்கு அதிபதி இந்த புதன் பகவான் தான். அதே நல்லா படிப்பு நிறைய படிச்சிருக்காங்க அவங்க அப்படின்னாலே புதன் நல்லா இருக்கணுங்க. புதன் தான் ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி மற்றும் கல்வித்துறைக்கு வித்யாகாரகன் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புதன் வந்து ரொம்ப எளிமையானவர், அறிவாளியான ஒரு கிரகம் சொல்லலாம். அதற்கு வந்து என்னென்ன கிரகங்கள் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? அதாவது 1, 4, 7, 10 இருந்துச்சுன்னா புதன் பகவான் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த பத்ரா யோகமே வருகிறதுங்க. பத்ரா யோகத்தினால் பெரிய பெரிய துறையில் இப்போ எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கலாம் அல்லது எஜுகேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்வாங்கல்ல, அதற்கெல்லாமே காரணம் வந்து இந்த நான் சொன்ன விதமான பத்ரா யோகம் தான் ரொம்ப கை கொடுக்குங்க. இப்போ ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருக்காங்க அப்படின்னாலும் இதுதான் முக்கியமாக இருக்கும். ஒரு கல்வியில் பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்காங்கனாலும் இதாங்க காரணம். சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானங்கள் வந்து 11வது இடம்ன்றது ரொம்ப முக்கியமான இடங்க. அதில் வந்து செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார். எங்கன்னா அனுஷம் மற்றும் அதாவது விசாகத்துலேயும் அனுஷத்துலேயும் போகிறாருங்க. அப்படின்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச நிச்சயமாக பணவரவு வந்து கொண்டே இருக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை, வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் ரொம்ப அருமையாக இருக்கனால கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். ரொம்ப அதாவது பிரிந்திருந்தவர்கள் கூட சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு. நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதுவும் சனி கூட இருக்குது. அது நட்பு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிறையா நிகழும். பணம் புழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க. உங்களுக்கு பண வரவுக்கும் குறைச்சல் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எதிர்பார்த்ததுக்கு மேலாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அதுவும் குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று அதாவது விருந்து விழா என்று சென்று வருவதற்குண்டான ஏற்ற நாளாகவும் அமைகிறது. இன்றைய தினத்தில்
நீங்கள் வந்து என்ன மாதிரியான கடவுள்லாம் கும்பிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லபடியாக நல்ல ஒரு பண வரவுக்கு நல்ல ஒரு நிலை உண்டு. பிள்ளை யோகம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்ததுக்கு மேலே உங்களுக்கு பண வரவுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. புதிய வாய்ப்புகளுக்கு வந்து கதவை தட்டும். கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை ஏற்படுகிறது இன்று. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயார் உடல்நலனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் செய்வது மிக உத்தமம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கெடுதலுக்கு நிச்சயமாக செய்ய மாட்டார். தன் வீட்டை அதாவது தன் வீட்டுக்கு அதிபதி யார் சூரிய பகவான் வந்து அவர் அஷ்டமத்தில் இல்லை, எங்கே போய் மறைஞ்சாலுமே அவர் நல்லதான் அவங்களுக்கு நினைப்பாருன்ற விதத்தினால பண வரவுலாம் நிச்சயமாக இன்றைக்கி நிறையவே வரும். இன்றைக்கி இந்த வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வங்கள் இருக்கும். ஒரு சிலர் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்களும் தோன்றுங்க, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச இன்று குறிப்பாக சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்குறச்ச 1 மற்றும் 4. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை கும்பிடுங்க. நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எது லக்கி கலர் அப்படின்னு பார்க்குறச்ச ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சமசப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை தன் வீட்டை பார்ப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கவங்களும் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை நிகழும். இன்று அதை புதிய ஏஜென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் வந்து கிளைகளை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய நிலையும் உண்டுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 6ங்க. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்கள் வந்து சுக்கிரனை வழிபடுவது மிக உத்தமம். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிபதியே சுக்கிர பகவான் தான். ஸோ வந்து பஞ்சமஸ்தானத்தில் வர அது ஒரு இருக்கார், செவ்வாய் கூட இருக்கார். ஸோ வீடு மனை நகை ஆபரணங்கள் இது மாதிரியான எண்ணங்களில் வந்து வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதற்கு இன்று தகுந்த நாளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வர்றது பிடிக்கணும், அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்னா இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து எந்த மாதிரியான கடவுளை வணங்கினால் ரொம்ப நல்லதுன்னு போது சுக்கிர பகவானை வழிபடுங்கள். லக்ஷ்மி தாயாரையும் வழிபடுவது மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சனி பகவானுடன் இருக்கின்றார். வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எடுக்க முடியும். இன்று வந்து குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த அதுவும் குறிப்பாக ஆர்கிடெக்சர்ன்னு சொல்கிறாங்களே, பிளானிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மிஷன் வாங்கணும் இடம், அது மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். இன்று ஒரு சிலர் வந்து பயணங்கள் மேற்கொள்வார்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. முடிந்தால் வந்து இந்த வெளிநாட்டிலையும் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. இன்று நீங்கள் வந்து
அதாவது என்ன கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு, முருகப்பெருமானை வணங்குவது மிக நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருக்கிறது ரொம்ப நல்லது. இன்று சந்திரனும் பெரிய ஸ்தானத்துக்குன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் ரொம்ப இதெல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி எது முக்கியமானது அத்தியாவசியமானதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச குரு பகவானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் நிறமும் மற்றும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு ரொம்ப லக்கியஸ்ட்டு கலர் இன்னைக்கு. அதில் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு வேலட்டோ மொபைலோ இது மாதிரி ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப எல்லா விதத்துலேயும் பாதுகாக்கக்கூடிய நிலை உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்திங்கன்னா குரு பகவானை வழிபடுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ரொம்ப ஆட்சி பெறுகின்றார். எங்கே ஆட்சி பெறுகின்றார்னா தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. பொதுவாக 2ல் சனியா ரொம்ப கஷ்டம் அப்படின்றது நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. அது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா 2வது ஸ்தானம்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்தானங்க. அதுவும் வாக்கு குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆயுளை உங்களுக்கு நீடிக்கிறதுக்கும் ஆரோகஸ்தானம் உங்களுக்கு சொல்கிறது கூட அந்த இடம் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறச்சா அது நல்லதே தான் செய்யும். நீங்கள் எந்த கடவுளை வணங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ற விஷயங்கள் எல்லாமே சில விஷயங்கள் எல்லாமே தீர்மானிக்கக்கூடியது இப்போ அவங்கவுங்க ராசி அதிபதி தான் சொல்லுவேன். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புணி ஸ்தானங்களையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு செல்வாக்கான நல்ல ஒரு பணப்புழக்கங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது கடவுள் பார்த்திங்கன்னா நான் சொன்ன பகவானை கும்பிடுங்க, சனி பகவானையும் கும்பிடுங்க, குரு பகவானையும் கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களோட ராசி அதிபதியே சனி பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார், மிக சிறப்பாகவே இருக்கின்றார். இன்று கொஞ்சம் அலைச்சல்கள் கூடும். நல்ல ஒரு அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலுமே நல்ல ஒரு பணவரவுக்கு இன்றைக்கி நாளாக அமையும். இன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்கு பழிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னபடியே நடந்துச்சுன்ற அளவுக்குலாம் ஒரு ஜோஷியர் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு யூகிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக பல விதத்திலையும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே இன்று பணவரவுக்கு வழி உண்டு. காதல் கசக்கும் என்று சொல்லலாம். இன்று உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்னு பார்க்கறச்சா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்திங்கன்னா அதாவது முனீஸ்வரை வணங்குங்க. முடிஞ்சால் அவருக்கு இன்றைக்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக முனீஸ்வருக்கு நீங்கள் ஏதாவது நைவேத்தியமாக ஒரு பொங்கல் வச்சுட்டு வர்றது, பொங்கல் செஞ்சு கொடுத்துட்டு வர்றது, இவ்வாறான விஷயங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் முனீஸ்வர். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னா குரு பகவான் தான். அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கார். எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சு அவர் இருக்கக்கூடிய நிலை பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க. பஞ்சம் 5ன்றது இடம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் சொல்லலாம். அதாவது அந்த இடத்துல ஒரு கிரகம் அமைவதே ரொம்ப சிறப்பு. அதுலேயும் குரு பகவான் இருக்கிறனால நிச்சயமாக நல்ல மனசு உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய தினம் உள்ளது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.